Good evening, praise Lord. Welcome to this video. Why me Lord அப்படின்ட்டு ஒரு இது சொல்லுவாங்க. நிறைய பிரசங்கியார்கள் அதை சொல்கிறத நான் கேட்டிருக்கேன். கர்த்தர் ஏன் என்னை சிறு வயதில் ரட்சித்திருக்கிறார் அப்படின்னு சபையில் சொன்னாங்க. ஏன்னாக்கா நான் அன்றைக்கி நான் ரொம்ப சோர்வுற்று, ஆண்டவரே என்னை பரலோகத்துக்கு கொண்டு போயிடுங்க, எனக்கு இங்கே இருக்க இஷ்டம் இல்லை அப்படின்ற மாதிரி எனக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் என்னால் தாங்க முடியல அப்படின்னு நான் கர்த்தரிடத்தில் முறையிட்டேன். அதை அன்றைக்கி ஒரு தீர்க்கதரிசி எங்கள் சபையில் வந்திருந்தார். அவர் அதை கரெக்டாக பாயிண்ட் அவுட் பண்ணார். உன்னை பரலோகத்துக்கு கொண்டு செல்லவா இந்த சிறு வயதில் கர்த்தர் உன்னை ரட்சித்திருக்கிறா அப்படின்னு கேட்டார். அது ஜெபத்தில் அவர் கேட்டார். அதுக்கப்புறம் எனக்கு கர்த்தர் கொடுத்த அனுபவங்கள், எனக்கு கொடுத்த தரிசனம், நாலேஜ் நான் பார்க்கும்போது பெரிய காரியங்களை செய்யும்படி கர்த்தர் என்ன தெரிந்து கொண்டார் அப்படின்ட்டு நான் கற்றுக்கொண்டேன். அதுக்கு முன்னாடி நான் தாழ்மையாக இருக்கணும்னு சொல்லிட்டு பெரிய காரியங்களை செய்யறதுக்கு முன்னாடி மனத்தாழ்மையாக இருக்கவும் கர்த்தர் எனக்கு சில சிக்ஷைகளை கொடுத்து கற்றுக் கொடுத்தார். அதுபோல் உங்களுக்கு ஏதோ ஒரு சிக்ஷை வருதுன்னா உங்களுடைய தகுதியற்ற நிலைமைகளை நீங்கள் உணரணுங்கிறதுக்காக தான் அது சிக்ஷை வருது. நம்ம தகுதியை பார்த்து அவர் எதுவும் நம்மளை பயன்படுத்துறது இல்லை. அவருடைய கிருபை நிமித்தம் தான் நம்மளை பயன்படுத்துகிறார். இது ஒன்று. அதோட இது வரைக்கும் நான் நடந்த பாதைகள் எல்லாத்துலேயும் கர்த்தர் தம்முடைய வழிநடத்துதலை கொடுத்துருக்கிறார். முழுமையான கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜ் டீச்சராக நான் சர்வீஸை நான் முடிச்சு இருக்கிறேன். இப்போ பென்ஷனராக இருக்கவும் கர்த்தர் அது முழுமையாக கர்த்தருடைய கிருபை தான். இந்த வீட்டை கட்டவும், இல்லை மாடியை கூட நான் கட்டவும், அது இல்லாமல் ஊரில் ஒரு ப்ராப்பர்ட்டியை வாங்கவும் கர்த்தர் எனக்கு கிருபை தந்திருக்கிறார். இதில் நான் முக்கியமாக ஷேர் பண்ணக்கூடிய சாட்சி என்னென்னா எவ்ரிடே லைஃப் அப்படிங்கிறது தான். நிறைய பேர் அதுமாரி தினசரி வாழ்க்கையை கொண்டு செல்ல முடியாதவங்கள நம்ம பார்க்கலாம். பெரிய பதவியில் இருப்பாங்க, ஆனால் பார்த்திங்கன்னா எரிஞ்சு விழுவாங்க. தினசரி கிறிஸ்தவ ஜீவியத்தை நடக்கிறதுக்கும் கொண்டு செல்றதுக்கும் கர்த்தர் எனக்கு கற்பித்திருக்கிறார். இது நான் முக்கியமான சாட்சியாக நான் ஷேர் பண்ண விரும்புகிறேன். எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் கர்த்தர் என்ன சந்தோஷமாக வைத்திருக்கிறார். அதோட அதுக்காக நான் இதுமாரி சாட்சி சொல்லிகிட்டே இருப்பேன், வீட்டுக்காரியங்களை கவனிக்க மாட்டேன் அப்படின்னு அர்த்தம் கிடையாது. காரியங்களை கவனிக்கிறதுலையும் கர்த்தர் எனக்கு உதவி செய்கிறாரு. அதிகமாக இப்போ நான் வாங்கக்கூடிய க்ரோசரிஸ் அல்லது எந்த பொருட்கள் அதெல்லாம் வேஸ்ட் ஆகாமல் நான் முழுமையாக நான் யூட்டிலைஸ் பண்ண கர்த்தர் எனக்கு உதவி செய்கிறாரு. எனக்கே பிடிக்கல அப்படி இருந்தால் கூட நான் வேஸ்டேஜ் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக நான் அதை முழுமையாக யூஸ் பண்ண கர்த்தர் எனக்கு கிருபை தந்திருக்கிறார். உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா பீட்ரூட், இந்த கோகனட் அதெல்லாம் ரொம்ப நாள் வாங்காமல் சாப்பிடாம நான் இருந்தேன். அதில் சுகர்ஸு அப்படின்ட்டு நான் வாங்கினதே இல்லை. லாஸ்ட் வீக்கு நான் என்கிட்ட பீட்ரூட்ஸ் ஒரு 4-5 இது இருந்தது. சும்மா இருந்தால் நான் சாப்பிட்ருக்க மாட்டேன். அல்லது பீட்ரூட் ஹல்வா அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே பீட்ரூட் சுகர்னால் அதோட அதிகமாக சுகர் போட்டு நான் அந்த மாதிரி அதுதான் எனக்கு பிடிக்கும் அப்படின்னு அதுமாரி நான் சாப்பிட்ருப்பேன். ஆனால் நான் லாஸ்ட் வீக் என்ன பண்ணேன்னா, இந்த ஊரில் எனக்கு ஒரு வீடு இருக்குது இல்லையா, அங்கே அது கொஞ்சம் ரிமோட் ஏரியாவில் இருக்குது. ஸோ அங்கே எடுத்து போயிட்டேன் இந்த க்ரோசரிஸ் எல்லாத்தையும்.
வேறு காய்கறி எதுவும் வாங்கவே இல்லை. ஸோ அந்த பீட்ரூட்டை தான் நீங்கள் சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லிட்டு பீட்ரூட் அங்கே இருந்த டெசிகேட்டடு கோகோனட்டை அதையும் வச்சு நான் அந்த வீக் ஃபுல்லாக நான் ஓட்டினேன். ஸோ தினசரி ஒரு பீட்ரூட்டை நான் பொரியல் பண்ணி அதில் கோகோனட்டை துருவி போட்டு நான் சாப்பிட்டு முடித்தேன். அது போல் எதையும் வேஸ்ட் பண்ணாமல் சாப்பிடக்கூடிய ஐடியா, அதுக்கும் ஒரு ஒப்பு கொடுத்தல் தேவைப்படுது. அது ஒரு உபவாச செய்ய எனக்கு கர்த்தர் கிருபை கொடுத்துருக்கிறார். இதை நான் சாட்சியாக நான் சொல்ல விரும்புகிறேன்.